வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காரமாக ஒரு மட்டன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்கா வைக்கிறதுக்கு கறி எப்படி வேக போடலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் எலும்பும் கறியுமா இருக்குது. நீங்கள் வெறும் கறியாக இருந்தால் கூட செய்யலாம், அப்படி இல்லைன்னா எலும்பும் கறியுமா கூட நீங்கள் பண்ணலாம். இதை நான் குக்கரில் இப்போ சேர்த்துக்கிறேன். குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போ நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான உப்பு, 2-3 கருவேப்பிலை. இதை நம்ம கறியோட சேர்த்துப்போம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம கறி வேகிற அளவுக்கு நம்ம இப்போ நான் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கறி தண்ணி சேர்த்தா போதும். கறி மட்டன் வேறு தண்ணி விடும், அதனால் இந்த அளவு சேர்த்தா போதும். இதில் எல்லாம் சேர்த்துட்டோம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்கா வறுக்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு துண்டு கொஞ்சமாக பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். ரொம்ப செவக்க விட்றாதீங்க, மீடியமாக செவந்தால் போதும். நம்ம இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்பு, ஜீரகம், கசகசா, இப்போ பிரிஞ்சி இலையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக செவந்து வர்ற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துவாங்க. இந்த அளவு நம்ம கொஞ்சம் பொன் வறுவலாக செவக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் சுக்கா தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கடல்பாசி, ஒரு இலை, இது நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம ஒரு 30 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வாங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தாளிக்கும் போது ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம தாளித்து கொட்டியிருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவை நம்ம இதில் சேர்த்துப்போம்.
சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பாருங்க இந்த அளவு வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச மட்டனை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம எல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நம்ம கொதி வரவும் நம்ம வறுத்து வச்ச அரைச்ச பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டன் சுக்கா இந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு, நீங்கள் இரும்பு கடாய் இருந்தால் கூட இரும்பு கடாயில் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் ஒரு 7-8 பீஸு புதினாவும் கொத்தமல்லி தலையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துப்போம். சுக்கா ரெடி ஆகிட்டு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். வாங்க, இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டு நம்ம வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நானே டேஸ்ட் பார்க்க போகிறேன். மட்டன் சுக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா மட்டன் நல்லாவும் இருந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.